நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. கலாத்தியர் 6:9. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பார்த்தீங்களா? நன்மை செய்ய படிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவர் அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தான்னு பார்க்குறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். ஏன்னா பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவினால் பிதாவாகிய தேவன் இயேசு அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ அதனால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். நாம் கூட நன்மை செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். நன்மை செய்ததில் சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற வேலை அறுப்போம். தினையை விரிச்சா தினை தான் அறுப்போம். கம்பை விதைச்சா கம்பை தான் அறுப்போம். நெல்லை வச்சா நெல்லை தான் அறுப்போம். அதுபோல் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நன்மையை விதைப்போம். நலமானதை விதைப்போம். நற்கிரியில் விதைப்போம். அன்பை விதைப்போம். தயவை விதைப்போம். மற்றவிடம் பொறுமையாக இருப்போம். பொறுமைங்கிற காரியத்தை விதைப்போம். பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மையும் தருவார். நீங்கள் நன்மை செய்ய படிங்கள். சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். தீமை செயல்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏன்னா கர்த்தர் நன்மையானது தான் தருவார். நன்மை தீமை நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? மன்னிக்கிறது ஒரு நன்மை, பொறுத்து கொள்வது, விட்டு கொடுப்பது, இதெல்லாம் ஒரு நன்மை. நீங்கள் அந்த நன்மையானதை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார்? நம்ம எந்த அளவு நம்ம நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். பழி வாங்குதல் அவருக்குரியது. ஆகவே பதில் செய்யாதீங்க. தீமை செய்கிறாங்களா நன்மை செய்யுங்க. கெட்டது செய்கிறாங்களா நன்மை செய்யுங்க. தூசிக்கிறாங்களா ஆசீர்வதிங்க. சபிக்கிறாங்களா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்களை தூசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபிக்கிறவங்களும் ஆசீர்வதிங்கன்னு இருக்குது. சபிக்கிறாங்களா ஆசீர்வதிங்க. நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்க. பிறர் இல்லாதவளாக சொல்லுவாங்களா நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு அவங்களுக்கும். ஏன்னா பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஏன்னா நன்மை செய்ய படியுங்கள். நம்ம அந்த உலகத்தில் இருக்கு வரையும் நன்மையே பார்ப்போம். தீமை பாராத சுத்த கண்ணர். நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆகவே நீங்களாம் நன்மை செய்வோம்.